தம்பி, இந்த 100 ரூபாய வச்சுக்கிட்டு 250 கொடுப்பா. கொடுத்துட்டா போச்சு. என்ன தம்பி இது? நீங்க 250 கேட்டீங்க, 2 ரூபாய் கொடுத்துட்டேன். 50 பைசா இப்ப புழக்கத்திலே இல்ல சார். அதனால தான் புளிப்பு மிட்டாய் கொடுத்திருக்கேன். என்ன விளாடுறியா? படிக்கிற காலத்துல பிடி பீரியட்லயே எங்களை விளையாட விட மாட்டீங்க. நீ நான் தான் சார் மணி. மணி மணி மாவாட்டி மணிக்கு 2 பொண்டாட்டின்னு பேருக்கு பாட்டு போட்ட பரம்பரை நாங்க. அப்பயே சொன்னேன் படி படின்னு. இப்ப மளிகை கடையில உட்கார்ந்து இருக்கிற உங்க கூட படிச்சானே பாலாஜி, இப்போ எங்க இன்ஜினியரா டாக்டரா திரியறான்னு தான் தெரியல. பாலாஜி, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மார்க்கெட்ல பிஸியா இருந்தேன். ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசுறான். நான் மார்க்கெட்னு சொன்னது காய்கறி மார்க்கெட்ட. ஆமா சார், பாலாஜி என் கடையில தான் பொட்டலம் போடுறான். ஆமா சார், பொட்டானிக்கல் நேம் எல்லாம் சொன்னியேடா. இப்படி பொட்டலம் போடுறதுக்கா? சார், படிக்காதவனும் பெஸ்டா வரலாம், படிச்சவனும் பரதேசி ஆகலாம். அதெல்லாம் மார்க்க பொறுத்தது இல்ல, திறமையை பொறுத்தது. இவன் பேச்சையெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு.